கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல, ஒரு வீட காட்டி காட்டி பணம் வாங்குறது. இப்போ அதே போஸ்டர்ல பாத்தீங்கன்னா சென்னையோட முன்னாள் மாலுக்கான முன்னாட்சி அவர்களுடைய போட்டோவும் போட்டிருக்காங்க. ஆனா மாலுக்குன்னு அவங்களை அங்க குறிப்பிட்டு போட்டிருக்கிறது மூலமா திருப்பி அவங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள என்டர் ஆகுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது மேம். அது காரணம் என்னன்னா, இதுவும் ஒரு செட்டிங் தான் நான் சொல்றேன். என்ன விதமான செட்டிங்? ஆமா, முன்ன வந்து உங்களை நம்பி ஏமாந்துருக்கக்கூடிய திருநங்கைகள் எல்லாம் நீங்க எது சொன்னாலும் கேட்டுப்பாங்கனால ஏமாத்துறீங்க. இதுல தெரியல நீங்க எல்லாம் fraud. இது வந்து சுதா, நீ வந்து உங்க மாலுக்கு அந்த முன்னாமாக்கு வந்து நீ நல்லது செய்யல, அவங்களுக்கு வந்து பெரும் அசிங்கத்தை செய்யற. ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் திருப்பி கண்டினியூ ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட நிறைய வீடியோக்கள் முன்னா பேசின வீடியோக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோ வெளியே வரும்னு எதிர்பார்க்கலாமா மேம்? கண்டிப்பாமா. நீ என்னென்ன வீடியோ வந்து என்கிட்ட பேசிருக்கீங்க, இல்ல வேற வேற யாராருக்களை பேசுன அவங்களாம் நினைச்சுட்டாங்க நம்ம இவங்க தானே பேசுறோம், இந்த ரெக்கார்டு எல்லாம் மந்த்ராக்கு எப்படி போகும், பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு போமா மந்த்ராக்கு, இவங்கெல்லாம் அந்த மாதிரி துரோகி கிடையாதுன்னு நினைச்சு இவங்கெல்லாம் யார் யாருக்களை பேசினாங்களோ வந்துருக்கு. ஒரு பேனர்லயே அவங்கள மாலக்கு அப்படின்னு போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வலிச்சுக்கிறேன் அப்படின்றதுல இவங்களோட சதிவங்களாம் வந்து ரொம்ப படிச்சவங்களாம். முன்னம்மா வந்து மாலை கிடையாதுன்னு தெரியும். பட் ஆனா எதிர்த்து யாரும் கேள்வி கேட்காத அளவுக்கு இப்போ அதே போஸ்டர்ல பாத்தீங்கன்னா சென்னையோட முன்னாள் மாலுக்கான முன்னாட்சி அவர்களுடைய போட்டோவும் போட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து மாலுக் பதவியில இருந்து தான் விலகிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த சென்னைக்கு அவங்க மாலுக்கு இல்ல அப்படின்றதும் தெரியும். ஆனா மாலுக்குன்னு அவங்களை அங்க குறிப்பிட்டு போட்டிருக்கிறது மூலமா திருப்பி அவங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள என்டர் ஆகுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது மேம். அதாவதுமா, இவங்க எல்லாம் வந்து முன்னம்மா வந்து இன்னமும் மாலக்கு 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 அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அது காரணம் என்னன்னா, இதுவும் ஒரு செட்டிங் தான் நான் சொல்றேன். என்ன விதமான செட்டிங்? ஆமா, முன்னம்மா வந்து என்கிட்ட நான் மாலுக்கு இல்ல, என்கிட்டன்னு கிடையாது, அவங்க வீடியோவே கொடுத்துருக்காங்க, நான் மாலுக்கு இல்ல, நான் வச்ச எண்ணெய் போ, நான் அது நான் நாய்க்கு இல்ல, நான் இது போ அது போ, இந்த சென்னை ஜமாத்தே போன்னு சொல்லிலாம் வீடியோ கொடுத்துருக்காங்க. நிறைய இன்ஸ்டால வந்திருக்கோம், நானும் நிறைய சேனல்ஸ்ல போட்டிருக்கிறேன். பர்சனலாவும் என்கிட்ட ஒரு சில வீடியோஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. அதையும் மீறி இவங்க வந்து முன்னம்மா வந்து மாலை அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா யாரோட பர்மிஷன்ல போட்டிருப்பாங்க? அவங்களுடைய ஒப்புதல் இல்லாம போட்டிருக்க முடியாது. சரியா? ஒண்ணு சரி, முன்னாமாவே நல்லவளா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட இவங்க ஏதோ கன்சல்ட் பண்ணல, அவங்க கிட்ட கேட்கல, அவங்களோட பர்மிஷனே இல்லாம நீ முன்னாமாவை மாலக்குன்னு போட்டுக்கிற. ஏன் நீங்க எல்லாம் வந்து ஜமாத்துல ஊர்னவங்க தானே, எஜ்ரா பண்ண கொடி ஏத்தி நிலம் நாட்டுறவங்க தானே, ஏன் உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? ஒரு மாலைக்கு ஒரு வாட்டி வந்து போட்டாங்கன்னா அது போட்டான் தெரியாதா? அப்ப யாரை ஏமாத்தினுக்கிறீங்க? உங்களை நம்பி ஏமாந்து இருக்கக்கூடிய திருநங்கைகள் எல்லாம் நீங்க எது சொன்னாலும் கேட்டுப்பாங்கனால ஏமாத்தினுக்கிறீங்க. இதுல தெரியல நீங்க எல்லாம் fraud, போர்ஜரி அப்படின்னு தெரியல ஒரு விஷயம். ரெண்டாவது, முன்னாமா வந்து உங்களாண்ட பேசுறாங்களோ இல்ல நீங்க அவங்களாண்ட பேசல, ஏன்னா எனக்கு வந்த தகவல் படி உங்க மூஞ்சிங்களெல்லாம் முழிக்க கூட முன்னாமாக்கு வந்து விருப்பம் இல்லைன்றத எனக்கு வந்த தகவல். இந்த மாதிரி பிராடுங்க, இந்த மாதிரி போர்ஜரிங்க, இந்த மாதிரி திருட்டு பசங்க மூஞ்சிலெல்லாம் முழிக்க எனக்கு விருப்பம் கிடையாது, அதனால நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் வரமாட்டேன், நான் வந்தால் நீ என்ன ஒன்னால பேசிக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தகவல். சரி, அவங்களாண்ட நீங்க கேட்கல, சரியா? முன்னாமாவோட பொண்ணுன்னு சொல்லி ஒண்ணு போரூர் சுதான்னு ஒண்ணு சுத்துது இல்லையா? அப்ப இது யார் பர்மிஷன் கொடுத்துருப்பா? போரூர் சுதா. ஏன் போரூர் சுதா உனக்கு வந்து வேலை செய்யலையா? அது எப்படி உங்க வீட்டு பெரியவங்களோட பர்மிஷனே இல்லாம நீ வந்து உங்க வீட்டு பெரியவங்களோட போட்டா போடுறதுக்கு நீ வந்து பர்மிஷன் கொடுத்துருப்ப? நீ கொடுத்தியா என்னன்னு எனக்கு தெரியல. பட் உன்னை கன்சல்ட் பண்ணாம இவங்க எல்லாம் இந்த வேலை செஞ்சு இருக்க மாட்டாங்க. ஏமா சுதா, நீ உனக்கு வந்து உங்க வீட்டு பெரியவங்க முன்னாமா வந்து இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்குது, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்குது, உனக்கு பிடிக்கலையோ திருப்பி அவங்கள மாலக்குன்னு போட்டு திருப்பி அவங்கள வருஷம் 365 நாளைக்கு வச்சு கழுவி யூடியூப்ல ஊத்துனமோ, உனக்கு நீ எவ்வளவு ஒரு நல்லவளா இருக்கிறப்ப, அவங்க கிட்ட நானி நின்று பின்னாடி நீ எவ்வளவு ஒரு வேலை பாக்குறப்ப சொல்லு, நீ பர்மிஷன் கொடுக்காம எப்படி வந்து அவங்கள போட்டு இருப்பாங்க? அப்ப இது எல்லாத்துக்கும் இவ சுதாதான் காரணம் போல இருக்கு. புரியுதுங்களா? ஒருத்தவங்களை வந்து
அவங்க மாலுக்கு இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். சென்னை ஜமாத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்றது ஊர் உலகம் வேர்ல்டு இந்துஸ்தான் வரைக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இவன் மாலுக்குன்னு போட்டுக்கிறாள், அதுக்கு அர்த்தம் என்ன நீ கேட்க மாட்டியா சுதா? அவங்கதான் அது வானாயிட்டு போயிட்டாங்க, நீங்க ஏன் அவங்க போட்டா போடுறீங்க, ஏன் அதுல அவங்கள மாலுக்குன்னு போட்டுறீங்க? சரி போட்டா கூட போட்டுக்கோ, ஒரு மூத்த திருநாங்க இந்த மாலுக்கு நீ ஏன் கீழே போட்டுக்கிற, நீ கேட்க மாட்டியோ? அப்போ உன்னோட தூண்டுதலின் பேர்ல தான் இந்த வேலை நடக்குது. இது சுதா நீ உங்க மாலுக்கு அந்த முன்னாமாக்கு நீ நல்லது செய்யல, அவங்களுக்கு பெரும் அசிங்கத்தை செய்யற. இப்ப நீ மாலக்குன்னு போட்டதுனால இதுக்கப்புறம் நாங்க முன்னாமா வச்சுதான் செய்வோம். அவ இன்னும் என்ன நான் செஞ்சிருக்கனால மொத்தத்தையுமே நாங்க எடுப்போம். நான் ஒரு சில பெரியவங்களுக்கு சத்தியவாக்கு கொடுத்ததுனால நான் அதை கடைபிடிச்சு காப்பாத்தி நிக்கிறேன். நீ மறுபடியும் மாலக்கு ஆதி இதெல்லாம் போட்டு வந்தீனால் இந்த விஷயம் மிக பெருசா ஆகும். உனக்கும் எனக்குமே கூட மன கஷ்டங்கள் வரும். சரியா? அவங்க எங்கேயோ இதை விட்டு விலகி அவங்க எங்கேயோ போய் ஏதோ நிம்மதியா 3 வேளை சோறு சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்கள வலிச்சு நீ திருப்பி சென்னையில வச்சு திருப்பி காரி மூஞ்சி கடை போட்டுக்கணும் நீ நினைச்சினா சுதா போட சொல்லு. எல்லாத்துலயும் மாலக்குன்னு போட சொல்லு. அதுக்கு பதில் நான் கொடுத்துக்கிறேன். சரியாமா சுதா? போரூர் சுதா, ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் திருப்பி கண்டினியூ ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட நிறைய வீடியோக்கள் முன்னா பேசின வீடியோக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அந்த வீடியோ வெளியே வரும்னு எதிர்பார்க்கலாமா மேம்? கண்டிப்பாமா. முன்னா பேசின எல்லா வீடியோமா ஒரு லிமிட் தான். நம்ம கடந்த 2 வருஷமா போராடிட்டு இருந்தோம். ஒரு சில பெரியவங்க என்கிட்ட வச்சு பேசினாங்க. பேசி அவங்க எனக்கும் வீடியோ கொடுத்துட்டாங்க. என்னன்னு, நான் இனிமே சென்னைக்கு வரமாட்டேன், வருவேன் என்னோட உடம்பு கிடம்பு எதுனா சரியில்லைன்னா வருவேன், இல்ல என் கூட பழகணுங்க யாருன்னா இறந்துட்டாங்கன்னா அதுக்கு வருவேன் போவேன், மற்றபடி இந்த சென்னை ஜமாத்துல நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து அவங்க பேசிட்டாங்க. சரி, ஒரு பெரியவங்க இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காங்களே, நம்மளும் ஒரு சிலதெல்லாம் விட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நானும் நீங்க வராத வரைக்கும் நான் உங்களை பத்தி எதுலயே பேச போறது கிடையாது. சரிங்களா? பேசுறோம்னாக்கா நாங்க புதுசா ஒரு கதையை உருவாக்கி நடக்காத ஒன்ன நடந்த மாதிரி பேசுறேன். மந்த்ரா எது பேசினாலும் எவிடன்ஸ், அதோட ப்ரூஃபை காட்டி தான் பேசுறேன்றது ஆதில இருந்து இப்ப வரைக்குமே எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அது போல முன்னாமா பேசின வீடியோ அப்ப வெளியிட்டு தானே ஆகணும். நீங்க அவங்களை தொடர்பு கொண்டு ஏதாவது கேட்க முயற்சி பண்ணீங்களா மேம்? இல்லம்மா, எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. எனக்கு அவங்களாண்ட பேசணும்னு எனக்கு வழிகள் இருந்துச்சு. பட் ஆனா நான் அதெல்லாம் பண்ணல. ஏன்னா அவங்க எங்கேயோ இருக்கிறாங்கம்மா, பூனாலேயோ பெங்களூர்லயோ எங்கேயோ அவங்க மட்டும் இருக்கிறாங்க. அதாவது செஞ்ச தவறை உணர்ந்து அவங்க சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அவங்க இதுல இருந்து விலகிட்டாங்க. ஏன்னா அவங்க புனிதமான அல்லாவின் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றதுனால இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த பாவங்கள் வேணாம். ஏதோ இந்த அலிபாபாவும் 40 திருடர் கூடமும் சேர்ந்து நம்ம ஏதோ தவறுகள் எல்லாம் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன தவறு பண்ணோன்றது நமக்கே தெரியாம இருந்துச்சு. மந்த்ரா மூலியமா இன்னைக்கு எல்லா விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். யார் யாரு எப்படி, அந்த வெள்ளை பானு எப்படி, எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் போயிட்டு அந்த காவால அந்த சாக்கடையில போய் நம்ம காலை வைக்கணுமா? அப்படி வச்சா நம்ம அஜிக்கு போனதுக்கு என்ன பலன்றத அவங்க உணர்ந்துதான் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி விலகி இருக்காங்க. சரிங்களா? அவ்வளவுதான். அந்த லிமிட்ல அவங்க இருந்துட்டாங்கன்னா எங்க லிமிட்ல நாங்க இருப்போம். அவங்க அந்த லிமிட்டை கடக்குறாங்கன்னும் போது நீ அஜிக்கு போனதே வேஸ்ட், நீ அல்லாத கும்புறதே வேஸ்ட். அதுவும் ஒரு பெருமைன்ற மாதிரி தான் ஆயிடும். இறை வழிபாடே ஒரு பெருமைக்கு நீ பண்ணிக்கிற மாதிரி தான் ஆயிடும். சரியா? அப்ப நாங்க உன்னை பத்தி பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. நீ நியாயமா தர்மமா நீங்க நடந்துக்கலன்னும் போது நான் நியாயத்தை தர்மத்தையும் கடைபிடிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லைல்ல. நானும் திருநங்கை இதாம்மா. உங்களுக்கு இருக்கிற குணத்துல எனக்கு ஒரு 25% இருக்கும். உங்களை மாதிரி 75% தான், ஒரு 25% இருக்கும். அப்ப அந்த 25% நான் வெளியே எடுத்துதான் ஆகணும். சரிங்களா? நீ என்னென்ன வீடியோ என்கிட்ட பேசிக்கிறீங்க, இல்ல வேற யாராருக்கள பேசுன அவங்களாம் நினைச்சுட்டாங்க நம்ம இவங்களை தானே பேசுறோம், இந்த ரெக்கார்டு எல்லாம் மந்த்ராக்கு எப்படி போகும், இவங்களாம் ரொம்ப எனக்கு முக்கியமானவங்க, பர்சனல் ஆனவங்க, இவங்கெல்லாம் மும்பைல இருக்கிறவங்க, பூனேல இருக்கிறவங்க, பெங்களூர்ல இருக்கிறவங்க, பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு போமா மந்த்ராக்கு, இவங்கெல்லாம் இந்த மாதிரி துரோகி கிடையாதுன்னு நினைச்சு இவங்கெல்லாம் யாருக்கள பேசினாங்களோ வந்திருக்கு. அதெல்லாம் காட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வந்தால் நான் ஒவ்வொரு வாய்ஸ் ரெக்கார்டையும் நான் காட்டுறேன். சென்னையில இருக்கிறவங்க நாக்கை இழுத்துக்கு தொங்கிடுவாங்க. அதெல்லாம் காட்டுறேன். இந்த அளவுக்கு எல்லாம் இது போகக்கூடாது, வேண்டாம். ஏதோ அவங்க செஞ்ச தவிர உணர்ந்துட்டாங்களா, நம்மளும் கொஞ்சம் விட்டு கொடுப்போம். இதுக்கப்புறம் நம்ம லைஃப் நம்ம பார்ப்போம். நம்ம வெளிச்சம் மரக்கட்டளை இருக்கு, அந்த ஆபீஸ் எப்படி ரன் பண்ணோம், அதை எப்படி மேல கொண்டு வரணும்ன்றத பார்ப்போம். நம்ம மந்த்ராவின் பார்வையில சேனல் இருக்கு. இந்த சேனலுக்கு யூஸ்ஃபுல்லான சில வீடியோஸ் போட இதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். திரும்பவும் நான் ஜமாத்துல இறங்கி உங்களுக்கெல்லாம் கோல் அடிக்கணும்னா, போன வாட்டி 4 அடிச்சதுக்கே எனக்கு இவ்வளவு பெரிய
வெற்றி கிடைச்சுன்னா இந்த வாட்டி சிக்ஸரா அடிப்பேன். தாங்க மாட்டீங்க யாருமே. சரியா? அதுதான் சொல்ல வரேம்மா. இப்போ மாலக் பதவி வேண்டாம் அப்படின்னு முன்னா அவர்கள் வந்து விலகி போயிருந்தாலும் அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த நிகழ்வுகள்லாம் நடக்குதுல்ல, ஃபங்க்ஷன்ஸ்ல தர வேண்டிய அவங்களுக்கு சேர வேண்டிய பங்கு வந்து அவங்களுடைய மகளான போரூர் சுதா வாங்குறதா சில தகவல்கள் வருது மேம். அதையெல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேருதா இல்ல இவங்களே வச்சுக்கிறாங்களா? அதெல்லாம் இவங்களே வச்சுக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அந்த முன்னம்மா வந்து சென்னைக்கு வராங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து அவங்கள பிக்கப் பண்றது, அவங்களுக்கு ரூம் போட்டு கொடுக்குறது, அவங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்றது, அவங்க சம்டைம் உடம்பு சரியில்லைன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு இதெல்லாம் போர் சூடாக பாக்குறாங்க. ஸோ அதனால இந்த இசாப் காசை வாங்கி இவங்களே வச்சு கூட பண்ணலாம். சரி, ஆனா இது எல்லாமே ஒரு சதி. இது எல்லாமே வந்து இவங்களுடைய ஒரு திட்டம் தான், சதி தான். இவங்க எல்லாமே வந்துட்டு மாலைக்கு இல்லைன்னு சும்மா சொல்ற மாதிரி சொல்லுங்க, ஒரு 6 மாசம் போட்டோம், அதுக்கப்புறம் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பேனர்லயே அவங்கள மாலைக்குன்னு அப்படியே போட்டு போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வலிச்சுக்கிறேன் அப்படின்றதுல இவங்களோட சதி. இவங்களாம் வந்து ரொம்ப படிச்சவங்களாம், ரொம்ப திறமைசாலிகளா அப்படின்னு இவங்களாம் யோசிக்கிறாங்க. நீங்க மாலைக்குன்னு என்னைக்கு பேனர்ல போடுறீங்களா அன்னில இருந்து நான் மறுபடியும் முன்னாமாவா பேச ஆரம்பிப்பேன். இப்போ நீங்க வந்து இந்த நாயக் சிஸ்டம் வேண்டான்னு வெளியே வந்திருக்கீங்க, நீங்களே இது குறித்து பல கேள்விகளை எழுப்புறீங்க. இதே போல இந்த நாயக் சிஸ்டம் முடிந்து போன நாயக் சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய பல திருநங்கைகள் ஒரு இல்லாத மாலக்கோட பெயரை எதற்காக பேனர்ல போடுறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பாம இருக்காங்களே. அதாவதுமா, எல்லாருக்குமே தெரியும் முன்னம்மா வந்து மாலை கிடையாதுன்னு தெரியும். பட் ஆனா எதிர்த்து யாரும் கேள்வி கேட்காத அளவுக்கு 21 சொல்லு, இப்போ அது 19 சொல்லா இருக்குது பாருங்க. அந்த கருங்கல்லுங்கள்லாம், அந்த கருங்கல்லுங்கள் இப்ப இருக்கக்கூடிய தோல்வியை சந்திச்ச முன்னாள் நாயக்குகள் இவங்க எல்லாருமே வந்து எல்லாரையும் அடக்குறது. யாரு ஒருத்தர் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறாங்களோ அவங்கள வந்து இவங்களோட சபைக்கு கூப்பிட மாட்டாங்க. யார் வந்து நீ சொல்றதுக்கெல்லாம் நாட்டாமை படம் மிச்சரா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இந்த சபைக்கு கூப்பிடுவாங்க. இவங்க வந்து தவறே பண்ணாலோ அதை பத்தி அவங்க தவறை நியாயம்னு பேசும்போது அவங்க மிச்சர் ஆமா ஆமா ஆமான்னுவாங்க. இவங்க எது செஞ்சாலும் அதுக்கு ஆமா போடுறதுக்குன்னு இருக்கிற கோசிங்க தான் கூட வச்சுப்பாங்க. அப்ப யாரு கேட்பாங்க? உங்களுக்கு புரியுதுங்களா? சென்னையில பாத்தீங்கன்னா 21 நாயக்கு இருந்தாங்க, இப்போ 19 பேர். சரிங்களா? அது நாயக் சிஸ்டம் நான் உடைக்கப்பட்டேன். அப்ப அந்த 19 பேர் யாரு? இப்போ மூத்த திருநங்கைகள். அந்த 19க்கு கீழே அடுத்த வாரிசு ஒரு 19 ஜொல்லுங்க இருந்தது. அந்த ஜொல்லுங்க யாரு? அவங்களுக்கு அடுத்த வாரிசுகள். இவங்கதான் மூத்த, அவங்களுக்கு கொஞ்சம் மூத்தவங்க, அவங்களுக்கு அடுத்த வாரிசு. அவங்களுக்கும் மூத்தவங்க இப்ப பேனர்ல வந்துக்கிறாங்க பாருங்க. அவங்க முடிஞ்சு போச்சா? இப்ப இருக்கிற 2வது ஜொல்லுங்களுக்கே வயசு 38 37 அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் சேலா அப்படின்றவங்களுக்கு என்ன இருக்கும்? அவங்கள பாதிதான் இருக்கும். அவங்களாம் வந்து நியாயம் பேச உட்காருவாங்களா? இந்த சபையில வந்து கையடிச்சு கேள்வி கேட்பாங்களா? அவங்களாம் ஆடப்பாடக. அவங்களோட வேலை என்ன? இப்போ கடைக்கடையா ஏறி யாசகம் கேட்பது, இரவில் எங்கெங்க சந்து போந்திருக்குதோ அங்கெல்லாம் போய் ஃபில் பண்ணுவது, இதுதான் அவங்களுடைய வேலை. சபையில உட்காந்து நியாயம் பேசுற வேலை கிடையாது. அப்போ இந்த மூத்த திருநங்கை கூட இருக்கக்கூடிய இந்த ஜொல்லுங்கெல்லாம் சேர்ந்து அங்க எடுக்கிறதுதான் முடிவு. அப்ப யாருமா நியாயம் கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. இதுதான் சென்னை சிஸ்டம். சரிங்களா? ஆனால் அடுத்த வருஷம் இந்த நாள்லாம் எங்க நண்டாயா கொடி ஏத்தப்படும். அதே போல எங்க நண்டாயாக்கம் மாமியார் பெரியவங்க நுங்கம்பாக்கம் பூக்கராயா அவங்க கொடியும் ஏத்தப்படும். ஏத்துவோம், நாங்க காட்டுவோம், நடக்கும். போன வருஷம் இந்த நாள் மந்த்ரா கூட ஒருத்தர் இல்ல. இந்த வருஷம் இந்த நாள் மந்த்ரா கூட நண்டாயா பரிவாரில் ஒரு 200-300 பேர் இருக்கும். அடுத்த வருஷம் இந்த நாள் அந்த 200-300 2000-3000 ஆக்குவோம். அந்த திறமை எங்களுக்கு இருக்குது. எங்களோட குஜிலிகளோட துவா எங்களுக்கு இருக்குது. பெரியவங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பா நாங்க செய்வோம். இப்போ இறுதியா கிரக பிரவேசம் செய்ய போற அந்த விஸ்வாவுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னா? நான் இறுதியா சொல்லமா, கிரக பிரவேசம் எப்போனாலும் பண்ணட்டும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மொய் விருந்து மாதிரி. இவங்க வைக்கிற கிரக பிரவேசம் உண்மையில கிரக பிரவேசம் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு மொய் விருந்து, சாப்பாடை போட்டு பணம் வாங்குறது. சரியா? நீ பண்ணிக்கோ. ஒரு வீட்டுக்கு ஒரு வாட்டி தான் கிரக பிரவேசம் பண்ணுவாங்க. இப்பதான் போன மாசம் திருத்தணியில பண்ணாங்க. அதே வீட்டுக்கு இப்ப சென்னையில பண்றாங்க. அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல, ஒரு வீடை காட்டி காட்டி பணம் வாங்குறது? சொல்லுங்க. போன மாசமே கிரக பிரவேசம் முடிச்சுட்டேன், திருப்பி ஒரு கிரக பிரவேசம் பண்ண. அப்ப எப்படி இன்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவேன், நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவியோ? இது அந்த லிஸ்ட் தான். இது பேர் வந்து மொய் விருந்து. சரி, வாங்கிக்கோ. நீ எங்க ஆயாவோட போட்டா போடுறது இதுவே லாஸ்டா இருக்கணும். இதுக்கு மேல நாங்க எதுலன்னா பார்த்துட்டால் இந்த மந்த்ரா
உங்க வீட்டு பெரியவங்க 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 போட்டாலாம் போட்டு கீழே கேவலமான வசனங்கள் எல்லாம் எழுதுன அவ்வளவுதான். உன்னை என்னால ஒண்ணும் பண்ண முடியலன்னா என்னையும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? இதுல வேற சொல்றாங்க, ஒரு வார்த்தை நான் சொல்ல மறந்துட்டேன். எங்க நண்டாயா பேரை சொல்லி யாரும் தட்டு வாங்கலையேன்னு சொல்லி நான் கேட்கும் போது அது அவங்களோட பர்சனல். அதெல்லாம் நான் எப்படிமா கேட்க முடியாது? அவங்களோட பர்சனல். சரி, அப்ப அவங்கவுங்க பர்சனல்ல யாரும் தட்டு வாங்கல. அப்ப இனிமேல் அவங்கவுங்க பர்சனல்ல வீட்டுக்கு நாங்க நாயக்குன்னு சொல்லிக்கலாமா? சொல்லுமா? என் பர்சனல், என் வீட்டுக்கு நான் நாயக்குன்னு சொன்னா அது என் பர்சனல். என் பொண்ணு அவ வீட்டுக்கு நாயக்குன்னு சொன்னா அது அவளோட பர்சனல். அப்பயே நீங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்பீங்க. இவங்க எல்லாம் கேட்பாங்க ஒரு நேரத்துல. அந்த வெள்ளைப்பானுக்கிறா பாருங்க, அவ கேட்பா பாருங்க கேள்விகள். ஏன் பேட்டா உனக்கு யாரு பேட்டா தட்டு தூக்க உக்கம் கொடுத்தது? நீ யாரு கேட்டு தட்டு தூக்குவேன்? உனக்கு யாரு இந்த தைரியம்? போடுங்க இவனுக்கு ஒரு 50,000 தட்டுன்னுவா. சரியா? இன்னைக்கு நீ நன்ற அவங்க பர்சனல். உனக்கு பேச வார்த்தை வரல, எப்படி பேசணும்னு தெரியல, அதனால ஷார்ட்டா முடிச்சாது அவங்களோட பர்சனல். நீ பேசின ரெக்கார்டையே எடுத்து நான் போடுறேன். அவங்க பர்சனல்ல வீட்டுக்கு வீடு இனிமேல் நாயக்குங்க உருவாவாங்க. பரவாயில்லையா? அப்ப நீங்க எங்க போய் உட்காருவீங்க? மூலையில முட்டாளா? இது எல்லாமே இவங்களே வந்து ஒண்ணுமே ஏற்படுத்துது. சென்னையில திருநங்கைகள் அது வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா போலான்னு தான் மூளைக்கு முட்டாளா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அறிவாளியா இவங்க தான் ஆக்குறாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீ என்னைக்கு உன்னோட வாயில இது அவங்க பர்சனல்னு சொன்னியோ, இந்த பர்சனலுக்கு உண்டான பதில்கள் இனிமேல் வந்துன்னே இருக்கு. ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் விஷயத்த அவங்க பண்ணாலும் அதற்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றிமா.